இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இப்ப வரைக்கும் இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது கேட்டா கூட இல்லங்கிற பதில தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அவ நடவடிக்கையும் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். இல்ல ஒருவேளை அக்காங்கிறதால என்கிட்ட சொல்றதுக்கு பயந்தோ இல்ல மத்தவங்களால ஏதாவது பிரச்சனையாக போதோன்னு யோசிச்சு கூட எங்க கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம்ல. ஆனா நீயும் அவ்வளோ அப்படி கிடையாதேடா. அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசிப்பீங்க. அதான் உன்கிட்ட ஏதாச்சும் பேசினாளான்னு கேக்குறேன். இந்த கல்யாண விஷயத்த பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணியா? அக்கா, உங்க பயமும் பார்த்துட்டோம் எனக்கு புரியுது. நீங்க எந்த விஷயத்த கேக்குறீங்களோ அந்த விஷயத்த கேட்கறதுக்காக தான் நான் ஆனந்தியா வெளியவே கூட்டு போனேன். அவ பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருந்துச்சு. அதனாலதான் வெளியே கூட்டு போய் தனியா மனசு விட்டு பேசினா அவ ஏதாவது சொல்லுவான்னு தான் கூட்டு போனேன். நிறைய விஷயத்த பத்தி கேட்கவும் செஞ்சேன். அவ என்ன சொன்னாடா? அக்கா, பதட்டப்படாதீங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு பிரிஞ்சு போறா. நம்ம கூட பழையபடி இருக்க முடியாதுங்கிற பயமும் கவலையும் மட்டும்தான். அதை வெளியே சொல்ல முடியாம தான் எந்நேரமும் சோகமா ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, இதெல்லாம் நான் சொல்லல, அவளே தான் சொன்னா. அவ மனசுல இந்த பயம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நானும் என்னமோ ஏதோ நினைச்சுதான் விசாரிச்சேனே. ஆனா அவ மனசுல இதை நினைச்சு மட்டும்தான் கவலைப்பட்டுட்டே இருந்தா. வேற எதுவும் இல்லக்கா. நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. சரி.